எங்களை கானகத்திற்கு அனுப்பிவிட்டாலும் என் தந்தையார் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று நினைச்சுமே. இன்னைக்கு உனக்கு என்னப்பா இந்த விதி? மன்னன் நாட்டாலும் மன்னனுக்கு மக்களை பேர்பட்ட கோலத்தை செய்தனப்பா. சித்தனுடைய வார்த்தையை கேட்டு எங்களுக்கு உங்களுக்கு ஏனப்பா இக்கவி? சித்தனுடைய வார்த்தையை கேட்டு உங்களுடைய கண்ணை புடுங்கும்படி குலையாளிடத்திலே சொன்னேன் அல்லவா? அதே சித்தனையானவள் ஆடை ஆவரணம் எல்லாம் வாங்கி கொண்டு கையிலே திருவாடை கொடுத்து நாட்டை விட்டு ஓடடா, இந்த நாடோ எனக்கு சொந்தம் என்று சொல்லி சொத்து பத்தெல்லாம் சித்தனுடைய வார்த்தையை கேட்டு எழுதி கொடுத்து விட்டேன் சுவாமி. எங்களை அடித்து சித்திரவதை செய்த நாட்டக்காரி உன்னையும் செய்து விட்டாளப்பா. அப்பா, இனிமேல் அந்த சண்டாலை இந்த தெய்வத்தால் நாம் எல்லாரும் ஒன்று சேர்க்கலாம். என்னுடைய தந்தையே என்று சொல்கிறீர்கள். இவன் தான் என் பாலர்கள் வைத்துனா. நீங்கள் பெற்ற பிள்ளையா? நான் பெற்ற செல்வங்கள் இருவரும் தான். இவர்தானம்மா உன் தாய் மாமன். எங்கள் தாய் மாமனையா எங்களுக்கு கண்ணை கொடுத்தாரா? என் குடும்பத்திற்கு வந்த சோதனையா விதியோ விதிவசமோ வேந்தருடைய கட்டளையோ மாமா யாவற்றார்கள் இப்படி காண்பதற்கு எனக்கு விதி தலைவிதி எழுதி விட்டாயா? அண்டவா மாமா, இனிமேல் ஒரு வினாடி கூட தாமதிக்க கூடாது. என் தந்தையாரை செய்த அந்த தாசியை கொண்ட தொண்டமாக வெட்டி எறிய வேண்டும். நாடாளக்கூடிய அரசன் நீ இங்க இருக்கிற. தேசிக்கு பிறந்தவள் தாசிக்கு பிறந்தவள். அவள் நாடாள விட்டு விடுவேனா? உன் தந்தைக்கு இந்த நிலை என்றால் மாற்றானுடைய பேச கேட்டு மாற்றான் தாய் வந்ததை மறுத்தப்பா. அப்பேற்பட்டவளை விடக்கூடாது. உங்களுக்கு நான் பார்த்திருக்கேன். தங்கா, பொறுப்படுங்கள் அனைவரும் அவளை கவனித்து விடலாம். பொறுப்படுங்கள் பாப்பா. மறுமணமாக செய்தீரே அந்த தாசி எங்கே? அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு பெண்ணா இந்த பாறையில கையை கால வைத்ததோ அது மட்டும் உடனே பெண்ணாகப்பட்டு வந்து விட்டாரே. அக்கா 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 தம்பி மகனே, உன்னை பெற்ற தாய் தான் மனிதர்களா? ஐயோ மன்னவா, அப்பா கண்மணி, இதுதானப்பா உன் தாய்? இதுதான் எங்க அம்மா. ஆமா, பெண்ணாக மாறிவிட்டாலும் சரியோ? அவளை சேர போகிறேன். உயிரா நான் தாண்டா என்னடா 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 அந்த பெண் மேல் ஆசைப்பட்டு ஆசைக்கு இறங்கவில்லை. கண்டன் கிருமியினால கல்பாரியாக போய்விட்டான். அவளை நாம் சேர வேண்டும். பெண்ணாக மாறிவிட்டான். என்னை பெற்ற என் தாய் என்னது? எங்க அம்மா கிட்ட வந்து ஒரு பெத்த பிள்ளை கிட்ட பேர்பட்ட வார்த்தை சொல்றிய ஒன்னும் கண்ட அவனை நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவனை நான் பாத்துக்கிறேன். கட்டையில் வைத்து அவனை நசுக்கேறி பொண்ணு பிறகு பாரு. ஒரே சாவு என்ன? உங்களை எல்லாத்தையும் கொண்டுட்டு இவளை எனக்கு மனைவியாக போகிறேன் நான். அம்மா நான் பாத்துக்கிறேன். ஆமா ஒரு மணிக்கு இருவர் இருக்கிறோம். ஒண்ணு நீ இருக்கணும், நான் இருக்கணும். அட மாமா, என் தாயையும் சேர்ந்து எங்களோடு சேர்த்து விட்டு இந்த கண்ணிலே கால வைத்ததும் என் தாய் மறுபடி பெண்ணாக வந்து விட்டார். உண்மைதான். அப்படியானால் நம்ம பிரிந்த குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டது. ஆமா ஆமா, அரசு கட்டி ஆளுவல் அந்த தாசி அந்த வியாசியை விடக்கூடாது. அரசுக்கு உரிமையானவன் நீ. நான் இங்க இருக்கிறாய். அந்த தாசியை உயிரோடு விட
வரக்கூடாது வாருங்கப்பா. அவளை புட்டா கிளம்பி வாமாமா. அந்த பையன் புசுக்கு புசுக்கு இருந்தானே ஆமா அவளையும் ஓட்டி விட்டான். என்னாட்டம் மட்டக்காய ஒரு கருவாச்சி இருந்தானே ஆமா அவளையும் ஓட்டி ஓட்டி விட்டோம். அப்புறம் ஒருத்தன் எங்க புருஷான்னு ஒருத்தன் வந்தான இந்த பொய்த்தாலி கட்டி அவளையும் முடிக்க விட்டான். ஆமா இந்த நாட்டுக்கு நான் தான் ராணி, நீதா ராணி, நான் தான் ராஜா. நான் அறிவு கட்டவனா அதைத்தானா நானும் சொன்னேன். அதனால நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்றோம்னா என்ன பண்ணலாம்? சிம்மாதானத்தை எடுத்துக்கிட்டு வாடா. எடுத்துட்டு வரமா இருமா. அவன் வரதுக்கு நான் உட்காந்துக்கலாம். அப்படி உட்காராத. அங்க உட்காராத. இருடா. நான் சொல்ற மாதிரி தான் நீ செய்யணும். கால் மேல கால் போட்டு சொல்ற மாதிரி உனக்கு ஏதாவது பணிவிடை செய்யணும்னு நினைக்கிறியா? கால் கையெல்லாம் அடிச்சு விடுறான். நல்லா இருக்கு. ஐயோ இதுக்குதானே தவமா தவம் இருக்கிற. எல்லாம் பேண்ட்டுக்கு கால் போடுறது தான் ஓட்டுறது. உனக்கு விஜயம் ஓட்டுறது. என்னடா அம்மான்னு குரல் கேக்குது. அந்த கண்டார் ஒரு பையன் குரல் கேக்குதுடா. அவன் நினைப்பாவே இருக்கிறோம். அதே ஞாபகத்திலே இருந்தா பின்ன என்ன வரும்? ஏ அம்மா பிள்ளைங்க வந்திருக்கிறமா. இங்க பாடுறா. நாலு பக்கமும் சுரந்துகிட்டு நிக்கிறதா. என் மக்களா மக்களா என்னை பெற்றவளா என்னை மகனுக்கு மாறாமல்
என்னை என்னத்துக்கு நீ கூப்பிடுற கண்ணு ஏண்டி நான் பாரு நல்லதுதான் சொன்னேன். என்னத்துக்கு உங்க அப்பந்தான் அவங்க 2 பேரும் ஆவாது, நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம், அவனை முடிக்க விடலாம். உங்க அப்பந்தான் நம்ம ஏண்டி இவ்வளவு ஆயிரம் எங்க அப்பனை ஆண்டி பிடிக்க விட்டா அப்பனை ஆண்டி பிடிக்க விட்டா ஏண்டி என்னை அடிச்சது பண்ணாத என் தங்கச்சி பாச மலர் என் தங்கச்சி ஈ கிடைக்கிறா எருமை கிடைக்கிறான்னு பார்த்து என் தங்கச்சி எப்படி எப்படி எல்லாம் அடிச்சீங்க? ஏய் தந்தையே கண்ணனே இங்க பாரு, நீங்க 2 பேரும் கூட வரீங்க. இவனும் விடாத. இவன் யாரு தெரியுமா கோயம்புத்தூர்ல இருந்து 12 அடிச்சுட்டு வந்தாலும் எங்க மாமனி ஒவ்வொரு பெண்களுக்கு இது பாடமாக இருக்க வேண்டும். ஆமா கற்புடைய மங்கையை கணவனுக்கு ஏற்றலாம். கொண்டவனம் மதியாத பின் குடிக்க அவளை யமனாகுவான். யமயமதான் அதனால அதை போல மாற்றான் தாய் என்று உன்னை பாராமல் பிள்ளைக்கு தாண்டி என் பிள்ளைங்க தான் அவங்க. ஐயோ பாசமா தான் இருக்கிறேன். அப்படியே சொன்ன ஒண்ணு இன்னும் 11 இருக்குது. மாமா இவளை உயிரோடு விடக்கூடாது. இவளை எப்படியாவது நாம கொன்றே தீர வேண்டும். மொட்டை அடித்து கருமணி சம்பளை குத்தி கல்யாணி என்று சொல்லக்கூடிய கலைநீதிகளை மரணம் பண்ணி ஈசானி மூலையை பார்த்து இவளை சுட்டு விட வேண்டும். நாசமணி இருக்கிறான் தந்தையே, ஆனால் அவன் கொஞ்சம் கிறுக்கு மாதிரி. அப்படியா? எப்படியாவது அந்த கிறுக்கனை பணம் கொடுத்து அழைச்சு வந்து இவளை மொட்டை அடிச்சு இவளையும் கிறுக்கியாக்கி அவனோடு கொண்டு விடலாம். அப்படியா? சைக்கோ சங்கரே வேண்டாம் வேண்டாம் சைக்கோ சாமி வேண்டாம். டேய் சாமி கூப்பிட்டீங்களா? உனக்கு ஒரு வேலை. என்ன சாமி? என் மாமன் சொல்லுவார், அவர் சொல்லுவார்கள். சாமி பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. சரி சரி. பொண்ணோ பொருளோ திரவியமோ நவரத்தினமோ கோவலமோ புஷ்பராகமோ எதனாலும் வாங்கிக்க. சரி சரி. அவருக்கு மட்டும் மைத்துரா, நாமல் இனிமேல் இவளை தொடக்கூடாது. இவளை பிடித்த பாவம் நம்ம நாட்டையே சேர்த்து பிடித்து விடும். உனக்கு தோணுவது ஒவ்வொரு இவளை கொல்லலாம் என்று என் நெஞ்சமெல்லாம் துடித்து மைத்துனா, அந்த நாசவனை விட்டு மொட்டை அடித்து அவள் அந்த நாசவன் பார்த்து எதை செய்தாலும் செய்ய வேண்டும். நாம செய்ய வேண்டாம். நீ எதோ பண்ற அப்படிங்களா? ஆமா கொண்டு விடனானா ஆட்டு இருங்க உட்காருங்க. இது எனக்கா ஏய் வரமா இருப்பா. கீழே உட்காந்து அடிப்பான். சீக்கிரம் சீக்கிரம் இருங்க இருங்க. அண்ணாவளன் கொண்டு போடுறாங்க. அப்பா கொடத்தலை அம்மா இருமா இருமா வரேன். 60 கட்டவனா இருக்கான். இந்தாடா உட்கார்றான். நீ அம்மா இந்தாடா இதை போட்டு உட்கார்றா. அம்மா தேவையா? வேணாம்மா, நீ அப்படியே உட்காருமா. ஆமா நீ யாரு? அம்மா நான் தான் நாசுவன், மொட்டடிக்கிற நாசுவன். மொட்டடிக்கிற நாசுவனா? ஆமாம்மா. உங்க அப்பன் பேர் என்ன? யா அப்ப பேரு தான் சன்னாச்சி நாசுவன். சன்னாச்சி நாசுவன் மாமா நீ? ஓ உங்க அப்பா வருவாரு, அப்ப வந்து மொட்டை அடிச்சு விட்டு போவாரு. சரிம்மா. வேணுங்கிற சன்மானத்தை நான் குடுப்பேன். குடுப்பியாமா? ஆமா. சரி சரி மொட்டை அடிப்புங்கிறிய கத்தி நல்லா சுனப்பா வச்சிருக்கியா? நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறோமா. உள்ளார விட்டன்னு வச்சுக்க நல்லா சுத்தமா போகும். என்னென்ன மொட்டை அடிப்பா? அம்மா ஆப்பு மொட்டை அடிப்பேன், புல்லு மொட்டை அடிப்பேன், ஓட்டர் மொட்டை அடிப்பேன், கட்டிங் மொட்டை அடிப்பேன். விடிய விடிய இதேதான் கதை உனக்கு பாவம். ஆமாம்மா. இருக்கட்டும். மேல அம்மா மேல மேல அடிப்பா, கீழே வரைக்கும் எல்லாமே சுத்தமா அடிப்பேன். மொட்டை அடிப்பியா? மூட மாட்டியா? ஏமா நான் இது வரைக்கும் மும்மோட்டையை கேள்விப்பட்டது இல்லையா? நாசுவா நாசுவனுக்கு போன நாசுவா அது மெண்டகரல் அடிக்கிறது தலை மொட்டை. சரி அப்புறம் கையை தூக்கணும் எங்க அடிப்ப? ஓ கம்மகட்டி அடிப்பேன். அப்புறம் இன்னொரு மொட்டை தெரியுமா? அந்த மொட்டை என்ன மொட்டை? அது மொட்டை தூரமா உட்கார்ற கட்டி தின்னி உட்காந்துக்கிட்டியா? நான் அவ்வளவு தூரம் உட்காந்தா 8வது படம். கீழே அடிப்பியா? ஐயோ அம்மா அந்த வரைக்கும் தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ ஜவுளு உன்னை நான் வச்சுக்கிட்டு எல்லாமே திறந்துகிட்டு போகுது. ஒவ்வொரு பெண்களுக்கும் கற்புடைய மங்கையே கணவனுக்கு உண்டானவள். அவளை அடி சொல்றா மாட்டியா?
இதுக்கு மேல மொட்டை ஏய் கொடுத்து எடுத்து வைக்கடா போட்டு போட்டா இதுக்கு மேல இந்த சண்டாளி உயிரோடு இருக்க கூடாது. ஆமா. டேய் அரும கழுத, அடக்கழுத சாமி அடக்கழுத, அடிதாடா கழுதை தூக்குமா? ஆமா தூக்குமே கழுதைக்கு தூக்கு வச்சு ஏங்க இது ஆம்பளை கழுதையா பொம்பளை கழுதையா? ஆம்பளை கழுதை என்ன பண்றா? இல்ல ஆம்பளை கழுதையா? ஏன் சந்தேகத்துக்கு கேட்கலாம், கால 5 காலா இருக்குதான்னு கேட்டேன். நான் போடல ஏன்னா, ஏன் அந்த கழுதைக்கு பாவம் வந்துச்சுன்னா அதுக்கு காலே 5வது கால் இல்ல. மட்டடிச்சு போ தூக்கி போய் சுட்டு போடு போ